நாங்க அது ஒரு கெஸ்டிங்லேயே வச்சிடறோம். யாருன்னே தெரியாது, யாருன்னுமே தெரியாத இப்போ பொத்தாம் பொதுவாக மட்டும் திட்டிட்டு போயிடுறேன் எப்பவுமே. ஏன்னா எல்லாரும் தப்பு நடக்குது சகஜம்தான். ஆனா இதெல்லாம் தப்பே இல்ல ப்ரோ. இதெல்லாம் பிளான்டு இது ப்ரோ. தெரியாம பண்றது தான் தப்பு. பிளான் பண்ணி உட்காந்து பாடி ஷேமிங்க்கு வந்து எடிட் பண்ணி ஆ, விஷான ஒரு மாரி பண்ணி இவ்வளோ டைம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் எடுத்து அதை எடிட் பண்ணி அதை போட்டு போஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணி ஒரு மாதிரி வன்மமா சந்தோஷப்படுறதுல என்னடா புத்தி உங்களுக்கு? சின்ன வயசுல என்னடா கத்துக்கிட்டீங்க? பூடாடா ஸ்கூலுக்கு போய் பியாடா திங்கிறீங்க எல்லாரும். ஆ? ஸ்கூலுக்கு போய் பியா திங்குறீங்க. பெரிய பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் சொல்லி தராங்களா உங்களுக்கு? ஆ? இல்ல எனக்கே தெரியல. ஸ்கூல் போய் புக் எடுத்துட்டு போவியா, பி எடுத்துட்டு போவியா? ஆ? லவுடே பையா, சார்ஜோ பையா. ஆ? பத்திக்கிட்டு வருது. ஒரு சின்ன பசங்களுக்குள்ளே உங்களுக்கு இப்படி ஒரு ஒற்றுமை இல்லையே, இப்படி ஒரு வன்மத்தோடு குரோதத்தோடு இருக்கீங்க. என்ன இது? இன்னொருத்தனை வந்து அசிங்கப்படுத்தி அதுல ஒரு சந்தோஷம். எந்த புத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு? யார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? ஹாப்பினஸ்ன்றது கேம்ல சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறது, கூட சேர்ந்து ஜாலியா இருக்கிறது தான் தவிர உன் கூட இருக்கிற கேவலப்படுத்துறது இல்லடா லவடே பையா. ஒரு மேட்ச்ல மைனஸ் ஆகும் ப்ரோ, எனக்கு மைனஸ் 50 ஆகும். போட்டு வச்சு வெளுத்து திட்டிட்டு நான் போயிட்டு அடுத்த நிமிஷம் கேம்குள்ள வந்துட்டு சரி விட்றான்ட்டு நான் வந்துடுவேன். அப்படியே ஒரு நாளே போகும். ஆனா அடுத்த நிமிஷம் என்னால வந்து அந்த அவங்கள விட்டு தர முடியாது. உடனே அன்ஃப்ரெண்ட் பண்ணுவேன். அடுத்த நாளே நான் வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துடுவேன். ஒரு நிமிஷமே நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஐயோ திட்டிட்டோமே நம்ம, அந்த திட்டினாதான் நமக்கு அந்த இதுவே போவோம். ஆனா அடுத்த நிமிஷம் நம்மளால அவங்கள வெறுக்க முடியல. இல்ல இத்தனைக்கும் பெரிய அதாவது ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ போட்டு நம்ம வந்து ரொம்ப பண்ணல. அது 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 வந்து அட்வான்டேஜா போறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமா ப்ரோ, நான் வந்து சீரியஸா நான் வந்து ரொம்ப நான் முன்ன மாதிரி கிடையாது ப்ரோ. நான் முன்ன மாதிரி கிடையவே கிடையாது. நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியுது. நான் முன்ன மாதிரி அவ்வளவு சிட்டா இருக்கிறதே இல்லை. நான் ரொம்ப லீனிட்டா விட்டேன் எல்லாத்தையும். ரொம்ப நான் லீனிட்டா விட்டேன். தப்பு கிடையாது. ஆமா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சீரியஸ்லி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நானே அதை அட்மைட் ஒத்துக்கிறேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து யாராவது வந்து கேட்கும் போது நான் வந்து சரிடான்னு நான் போயிருக்கேங்க. சொன்னாங்க என்னால சில விஷயம் ஒரு சின்ன பையனோட மனசுல எப்படி ஒரு விஷம் இருக்கும், அவன் அதை ஆப்போசிட்ல பண்ணும் போது அவனே ஒரு குட்டி பையன், அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல ப்ரோ. உண்மையாலுமே ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், ஒரு 8வது 9வது படிக்கிற பையனோட மனசுல எப்படி ஒரு சோகத்தை விதைக்கிறான்னு எனக்கே தெரியல. என்ன இது? என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க? கர்மனே எங்களுக்கு ஆப்போசிட்டா பண்ணவங்க, எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணவங்க கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது நாங்க திருப்பி பண்ணலடா. அப்படியே கடந்து போனோம். கர்மாவில் பார்த்துக்கோ, நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அப்படி நாங்க கடந்து போனோம்டா. அதுதான் எங்களோட வரலாறு. அதனால தானே நாங்க இன்னைக்கு ஜெயிக்கிறோம். அவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க. தேவையில்லாம எல்லாம் கொடுத்தாங்க. அதை கூட நாங்க கடந்து போனோம். என்னடா நீங்க பைத்தியமாடா நீங்களா? ஏடா இப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னுமே பிடிக்கல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ சுத்தம். ஐ திங்க் அதுதான் சொன்னேன் இல்லையா, எந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டா இருக்கணுமோ அங்க இருந்தே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி அது அவன் பக்கம் வந்துடக்கூடாது. ஆமா, அதனால நீ எங்க ஹார்டா இருக்குமோ அங்க ஹார்டா இருக்கு. நான் இதுக்கு மேல என்னத்த சொல்ற, நானும் என்னென்னவோ பண்றேன். அதான் தப்பு. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் நானு, இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதெல்லாம் ஒரு மேட்டரா, கடந்து போடா ஒரு மேட்டர் இல்ல, கடந்து போடா மேட்டர் அப்படின்னு. சரி எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்கன்னு தான் நானும் எல்லாத்தையும் விட்டேன். நான் எல்லாத்தையும் போ பண்ணி கத்துக்கோ அப்படின்னு. ஆனா அதுக்கு இதெல்லாம் பண்றது அதுக்குன்னு அதாவது லீனியன்ட்டா இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜா போயிடுது. இதுலாம் குழந்தை ப்ரோ. இத்தனைக்கும் இஷான்லாம் இது எதிர்த்து பேசினா கூட இதான் பண்ணலாம். இது குழந்தை ஏதாவது சொன்னாவே அழுதுட்டு விடும். இதை போய் ராவடி பண்றது என்ன இருக்கு? வலிமை இல்லாதவன்ட்ட வேலையை காட்டி என்ன பிரயோஜனம்? என்னடா சொன்னாங்க மம்மி? நீ எதுக்கும் அதுக்குள்ள உங்க மம்மிட்டலாம் சொன்ன? இல்ல ப்ரோ, அவங்களா தான் ப்ரோ பார்த்தாங்க. எங்க போய் பார்த்தாங்க? அவங்க டிஸ்கார்ட்ல அவர் அனுப்பிச்சத பார்த்தாங்க ப்ரோ. எப்படி அப்படி அவன் அனுப்பிச்சது உனக்கு எப்படி தெரியும்? உங்க மம்மிக்கு தெரியும். பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த விஷயம் கொண்டு போலாம் முதல்ல. நமக்குள்ள பிரச்சனைனா நமக்குள்ள இருக்கும். அதை நம்மளே பேசிட்டு ஓகே
போய் அதுக்குள்ளே எதுக்கு அவங்க கூட்டு போன நீ பைத்தியமா நீ அவங்க வருத்தப்பட மாட்டாங்க இப்போ இல்லை இல்ல தேவையில்ல அவங்க என்கிட்ட தான் நீ முதல்ல சொல்லணும் இந்த மாதிரி விஷயம் நம்ம பர்சனல் திங்ஸ் யூ கோ டு பேரண்ட்ஸ் இது நீ என்கிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும் ஏன்டா ஆமா என்ன போ சரி விடு அது அந்த போஸ்ட் நான் டெலிட் பண்ண சொல்லிடுறேன் நீ அது பெருசாக ஓகே எடுத்துக்காத இதெல்லாம் வந்து கடன் தான் வரணும் சரியா ஓகே ப்ரோ ஜாலியாக எடுத்துக்கோ ஓகே மேம் இது எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் ஓகே பண்ணக்கூடாது ஒன்று இது ஒரு மேட்டர் இல்லை இது ஓகே எல்லாருக்கும் நடக்கிறது தான் அப்படி ம் அப்போ இப்போ தெரியுதா கூட இருக்கவன் எவ்வளோ வன்மமாக்குறான்னு ம் லைஃப் இஸ் நாட் ஃபேர் கற்றுக்கோ ஒரு நாய் நம்பாத இது கற்றுக்கோ இதுதான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் உன் கூட விளாட்றவன் உன் கூட பேசுறவன் எல்லாம் உன்னோட ஆள் கிடையாது சரியா ஓகே அது ரொம்ப ஓகே ஞாபகம் அது ரொம்ப வச்சுக்கோ இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோ நாட் சரியா எவ்ரிவன் இஸ் யுவர் உன் ஃப்ரெண்ட். உன் ஓகே கூடயே பாம்பு இருக்கும் அந்த பாம்பு எப்போ அந்த பாம்பை மிதிக்கணும்னு கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஓகே ப்ரோ சரி, போ பார்த்துக்கலாம் போ ஓகே மேம் ம் ஒரு 3 மணி நேரம் இல்லை ரோகன் ப்ரோ போயிட்டு ரெஸ்ட் எடுத்து நைட்டு பேய் கேம் போட்டு வரலாமேன்னு ஒரு ரெஸ்ட்டை போட்டு வந்த நைட்டு ஃபுல்லா 3 மணிக்கு ரொம்ப நாளா நீ கேட்டுக்கிறாங்களே எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போயிட்டு வரதுக்குள்ள இங்க எஸ்ஓஜி பிடிச்ச சண்டை இந்த பக்கம் ஜே பிடிச்ச சண்டை ஒரு 3 மணி நேரத்துக்கு நமக்கு நிம்மதி இல்லையா யாரு எஸ்ஓஜி பிடிச்ச பெண்கள் நீதான்